காஜூன் பொட்டேட்டோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மினி பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டுட்டு நல்லா வெந்த வாட்டி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் மைதா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் பிளைன் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உள்ள பாத்திரத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு உருளைக்கிழங்காய் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடை அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருளைக்கிழங்காய் எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. மீதம் இருக்கிற பொட்டேட்டோவையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது ஸ்நாக்ஸ்ன்றனால உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு டிப் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணிக்கிறலாம். மயோனைஸ் 1/4 கப் அளவு, 1/4 கப் அளவுக்கு டொமேட்டோ சாஸு, மல்டி ஹெர்பல் சீசனிங், ஆரிகானோ, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி, மில்க் கொஞ்சம் போல் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ அரேஞ்ச் பண்ணுற பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நம்ம டிப் பண்ணுறதுக்காக ரெடி பண்ண சாஸை இது மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலேயே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.